வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இப்ப ரீசெண்டா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சது. அதை ஒட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குங்க. ஒண்ணு உங்ககிட்ட சொல்லும்போது கண்டிப்பா நீங்க வந்து கோவப்பட போறீங்க. அதே சமயத்துல என்னய்யா தேர்தல் அன்னைக்கு கூட இவ்ளோ பிரச்சனைகள் வந்து பண்ணுவீங்களா? அப்படின்ட்டு நீங்க ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு பார்க்க போறீங்க, கோவப்பட போறீங்க, எமோஷன் ஆக போறீங்க. அதே சமயத்துல விஜய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஓட்டு போட்டாங்க இல்லையா? அன்னைக்கு வந்து கள்ள ஓட்டு சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து வாக்குப்பதிவு என்பது அவ்வளவு அமோகமாக ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு வாக்குப்பதிவு என்பது நடக்கவே இல்ல. அதாவது மொத்த வாக்காளர்கள்ன்னு பார்க்கும்போது 5,73,00,000 பேர் வந்து வாக்காளர்கள், வாக்கு போட போறவங்க. ஆனா ஆக்சுவலா ஓட்டு போட்டவங்க எத்தனை பேருன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,87,00,000 பேர் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. அது பர்சன்டேஜ் வைஸா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85.15% இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது போன்ற ஒரு வாக்குப்பதிவு வந்து நடக்கலைங்க. ஸோ இதை ஒட்டி தான் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு வராங்க. இதற்கு எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா டிவிகே உடைய வருகை தான். இதற்கு வந்து முற்றிலும் காரணம் ஸோ விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு, ஸோ டிவிகே உடைய வருகை தான். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சிலர்கள் வந்து இதை வந்து என்னவா சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த ஷேர் வந்தது பாத்தீங்களா, அதன் மூலமாக தான் இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு சதவீதம் என்பது அதிகரிச்சிருக்கு. இதுக்கு வந்து டிவிகே எல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. இதுல வந்து நிறைய புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு மேல. ஸோ அதனால தான் இந்த ஷேரால தான் இவ்வளவு வாக்குப்பதிவு என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல. பச்சையா தெரியுது விஜய் அவர்கள் மேல வந்து எவ்வளவு கிரேஸ்ல இருக்காங்க ஓட்டர்ஸ். அந்த ஓட்டு போடக்கூடிய தினத்துல வந்து அந்த ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், சீக்கிரமா நிறைய பேர் வந்து கிளம்பி ஓட்டு பூத்துல போயிட்டு நின்ன விதங்களா இருக்கட்டும், இதெல்லாமே இது வரலாற்றுல இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததே கிடையாது. அனைத்துமே விஜய் அவர்களுக்காக தான், விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு பச்சையா தெரியுது அப்படின்னு டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பதிவுகள் வந்து போட்டுட்டு வராங்க. இப்படி அந்த வாக்கு போடக்கூடிய அந்த நாள்ல வந்து இவ்வளவு பரபரப்பா மக்கள் வந்து சீக்கிரமா போய் ஓட்டை வந்து போட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கே போக முடியலங்க. அவ்வளவு பஸ் தட்டுப்பாடு என்பது நிலவி இருக்கு. இந்த இடத்துல வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து இதை கூட சரியா பார்க்காம, அப்புறம் எதற்கு இவங்க அரசாங்க ஊழியர்கள் அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. எங்க கிளாம்பாக்கத்துல கிட்டத்தட்ட எத்துணை மக்கள் தெரியுமா? அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல நின்னு பஸ் இல்லாம அவங்க ஒரு கட்டத்துல ரோட்ல இறங்கி போராட்டமே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய கூச்சலை எழுப்பி நாங்க எப்படி ஜனநாயக கடமையை வந்து செய்வோம்? எல்லாரும் ஓட்டு போடணும், ஓட்டு என்பது நம்மளுடைய கடமை அப்படியெல்லாம் சொல்றீங்க. கடைசியில ஸோ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையான பஸ்ஸே செய்ய விட மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதங்கங்களை அந்த இடத்துல கொட்டும்போது உண்மையாவே நம்மளுக்கு மனசுக்கு வேதனை அளிக்குதுங்க. நிறைய அரசியல் சார்ந்த நபர்கள், நிறைய இந்த அரசு ஊழியர்கள் வந்து இந்த கடமையை வெறும் பேச்சுக்குனே, வார்த்தைக்குனே வச்சுக்கிட்டு அதை செயல்ல வந்து காட்டவே மாட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் அவங்க சொன்னா இனிமையா இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து சொல்றாங்களே தவிர்த்து நடைமுறைப்படுத்துறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பசங்க அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பைக் ஆங்காங்கே விட்டுட்டு ஓட்டு போடணுன்ட்டு, ஓப்பனா சொல்லணும்னா விஜயனாக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஸோ அவங்கவுங்க பாட்டு பைக்கு எதுவுமே கண்டுக்காம பஸ்ஸை பிடிச்சி லாரியை பிடிச்சி போயிருக்காங்கன்னு போது இந்த இடத்துல அவங்கள நினைச்சு பெருமை கொள்ள வேண்டும்ங்க. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்தை ஒட்டி தான் நிறைய இப்போ வீடியோ காட்சிகள் என்பது சோசியல் மீடியா முழுக்க போயிட்டு இருக்கு. கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கா விஜய் அவர்களுடைய தொகுதியில் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோஸை வந்து பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதாவது டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் என்னவா சொல்லி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நைட்டு 1 மணி அளவுல திருச்சியில இருக்கக்கூடிய மதுரம் அப்படிங்கிற ஒரு வாக்குச்சாவடியில வந்து 1 மணி அளவுல கூட அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை வந்து ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள வந்து கொண்டு போல. அந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள கொண்டு போகாம அந்த இயந்திரங்கள் எல்லாமே அது ஓட்டு போடக்கூடிய அறைக்குள்ள வச்சு உள்ள வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து சடனா எதுவும் பேச மாட்டாங்க. அதே சமயத்துல போலீஸ் எல்லாம் விரட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சார் எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து வீடியோக்கள் எடுத்து அது இணையத்துல போட்டப்பட்ட பிறகு இப்போ அது ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அரசியலுக்கு முன்னாடி வரைக்கும் தான், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்களால ஏதோ ஒரு கோல்மால வந்து பண்ண முடியுது அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதங்க குரல்களை இந்த இடத்துல வந்து எழுப்பிட்டு வராங்க. அதை தாண்டி இன்னொரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. அதுதான் இப்போ டிவி சேனல்ல வந்து பயங்கர பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அதாவது துறைமுகம் தொகுதியில வந்து சினாரோ அசோக் அப்படின்ற ஒரு நபர் வந்து வேட்பாளரா நின்றுட்டு இருக்காருங்க. அதை ஒட்டி அசோக் அவர்கள் மண்ணடியில இருக்கக்கூடிய அங்க வந்து பூத் இருக்கும் பாத்தீங்களா, எலெக்ஷன் பூத், வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல வந்து ஒரு சாயங்கால வாக்குல வந்து ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுதுங்க. அந்த இடத்துல வந்து சினாரோ அசோக் அவர்கள் மற்றும் டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சினாரோ அசோக் அவர்கள் வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அந்த இடத்துல வந்து திடீரென்று சேகர் பாபு அவர்கள், அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சில ஆட்களை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அந்த இடத்துல வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து என்னவா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, சினாரோ அசோக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்ல அவர் வந்து இறங்குறாரு. சேகர் பாபு அவர்கள் வந்து அவர் சினாரோ அசோக் கிட்ட வந்து நான் உனக்காக வரல, அந்த நபருக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு நபரை வந்து கை காண்பிக்கவே
ஸோ சினாரா அசோக் அவருடைய இன்னொரு நண்பர் தான் கூட இருக்கக்கூடிய அந்த நபர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நபர். எப்படிங்க நான் அவரை விட்டுட்டு போறது அப்படின்றதுக்காக சினாரா அசோக்கும் அவர் அந்த இடத்துல வந்து நின்றுட்டாரு. ஒரு கட்டத்தில் வந்து சேகர் பாபு அவர்களுடைய அந்த ஆட்கள் வந்து அவங்கள வந்து அடிச்சதாகவும், ஏன் அடிக்கிறீங்கன்ட்டு அசோக் அவர்கள் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் சில பேட்டி அவங்க சினாரா அசோக் அவர்கள் வந்து சில பேட்டி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து வெளியாகுது. அது வந்து என்னவா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, சினாரா அசோக் அவர்கள் வந்து லிட்ரலி தடுமாறிட்டு இருக்காரு. ஸோ குளுக்கோஸ் கொண்டு வா அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து கூறுகிறார். அவர் என்னன்னா, ஏங்க இந்த இடத்துல வந்து கள்ள ஓட்டு போடக்கூடாது, இந்த ஓட் புட் கேப்சர் சார்ந்த பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தா, சேகர் பாபு அவர்கள் சில ஆட்களுடன் வந்து எங்களை வந்து அடிச்சிட்டாரு. வந்து நாங்க எங்களுடைய தலைமையில வந்து சொல்லிட்டோம். தலைமையில இருந்து என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, அவங்க மேல ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா சட்ட நடவடிக்கை வந்து எடுங்க. அப்படி தப்பு எதுவும் இல்லாத பட்சத்துக்கு கள்ள ஓட்டு ஏதாவது போடுறாங்களா அப்படின்ட்டு அங்கேயே நின்று வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு தலைமையில இருந்து வந்து சொல்லியிருக்காங்களாம். அதை தாண்டி எனக்கும் என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா சேகர் பாபு தான் காரணம் அப்படின்ட்டு சினாரா அசோக் அவர்கள் வந்து அவருடைய பேட்டியில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. பட் ஆக்சுவல் ரீசன் ஒரு தரப்புல இருந்து தான் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. சேகர் பாபு அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன பிரச்சனைன்றது இது வரைக்கும் எக்ஸாக்டா சொல்லல. பட் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பலவாறாக ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ரவுடிசத்தை வந்து இவங்க காட்டுறாங்க. ஒருத்தர் மேல தப்பு இருந்ததா சட்டப்படி நடவடிக்கை எடுங்கயா, அதை விட்டு நேர்ல வந்து அடிப்பீங்களா, உங்களோட ரவுடித்தனத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை தாண்டி இன்னொரு சம்பவம்னு பார்த்தோம்னா, அதாவது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நெடுவாசல் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து என்டிகே, ஏடிஎம்கே, டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது இந்த இயந்திர வாக்குப்பெட்டி போகக்கூடிய வாகனங்களை வந்து நிறுத்தி அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சில பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதற்கு காரணம் என்னவா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, டிவிகே, ஏடிஎம்கே மற்றும் என்டிகே தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு சிலர் ஆளும் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள், அதாவது டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த வாகனத்தை வந்து பின்பற்றிட்டு, அதாவது பின்தொடர்ந்துட்டே வராங்க. ஒரு ஏஜென்ட் கிட்ட வேற இவங்க வந்து பேசியிருந்தாங்க. இதுல வந்து ஏதாச்சும் குளறுபடி பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஸோ நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நின்ன பிறகு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இதுல வந்து ஒரு விரிவான விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமா பிரேக்கிங் ஆயிட்டு இருக்குங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, இது வந்து பரவலாக எல்லா இடத்திலும் காணப்பட்டது அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து சில குற்றச்சாட்டுகளை வந்து முன்வச்சிட்டு வராங்க. அதாவது அருண்ராஜ் அவர்களும் இது சம்பந்தப்பட்ட புகார் கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல சீனிவாசபாளையம் அப்படிங்கிற ஒரு ஓட் போடக்கூடிய பூத்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா, அதாவது தேர்தல் அதிகாரிகளுடைய அனுமதியோட ஒரு சிலர் வந்து இந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால எழுந்து சரியா நடக்க முடியாது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாம இருப்பாங்க. அது போன்ற நபர்களை வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த இயந்திரத்துக்கு பக்கத்துல கூப்பிட்டு போயிட்டு அந்த முதியோர்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டனை வந்து அமுக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதாவது உதவியாளர்களாக கூட போடுறாங்க இல்லையா, அவங்களால முடியாம இருக்கு, உடம்பு முடியாம இருக்கு, அவங்களை பார்த்துக்கணும்னு கூட போறாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்க வந்து 1ஆம் நம்பருக்கு கொடுங்க, இந்த மாதிரி ஆளும் தரப்புக்கு வந்து போடுங்க அப்படின்ட்டு இது போன்ற செயல்களை வந்து செய்யறாங்க அப்படின்ட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. அதே சமயத்துல அங்க ஒரு புகார் கடிதமும் எழுதப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிசிடிவி கேமரா கூட எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தேர்தல் அதிகாரி யார சொல்றாங்களோ அவங்க தான் கூட போறாங்க, அந்த பெரியவங்க கூட போறாங்க. ஸோ அவங்க ஓட்டு போடக்கூடிய விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து இருந்துகிட்டே தவிர்த்து இது கள்ள ஓட்டுலாம் இந்த இடத்துல வந்து யாருமே போடல அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இதோட உண்மை தன்மை என்னவென்று சிசிடிவி பார்த்த பிறகுதான் தெரியும். இடத்துல டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டை வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து போட்டிருக்காரு. அவ்வளவு நிகழ்ச்சியாக அதை வந்து உணர்ந்து போட்டிருக்காரு. ஸோ அதுல வந்து யாரை தாக்கணுமோ தாக்கி, அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரலாற்றில் காணப்படாத இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் வச்சு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறது உண்மையாவே டிவிகே தொண்டர்கள் ரசிகர்களுக்கு மத்தியில ஸோ டிவிகே வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்து பயங்கரமா ஒசந்திருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி இந்த ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆச்சு இல்லையா, இந்த லீக் சம்பந்தப்பட்டு ஒரு எடிட்டர், அதாவது எடிட் வேலையை செய்ய கத்துக்கக்கூடிய ஒரு பிரசாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்து இந்த எடிட் விஷயத்தை கத்துக்கினா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்தவர், ஏதோ உமாபதி அப்படின்ற ஒரு நபர் வந்து காசு தரேன், நீ வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து திருடி கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்காக அவர் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து எடிட் டெஸ்க்ல இருந்து பார்ட்டா திருடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கு. அபிஷியலா வரல, பட் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. இது சம்பந்தப்பட்டு போலீஸும் இப்ப அவங்களுடைய விசாரணை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. எங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஆனா அது சம்பந்தப்பட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே இப்போ வரைக்கும் கேள்விப்பட முடியல. இது வந்து ஒரு மனக்குறைவாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்டிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்
நிர்வாகி வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண் நிர்வாகி வந்து கர்ப்பமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திமுக நிர்வாகிகளால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலா இப்ப இணையத்துல பல இன்ஃபுளுசர் வந்து பேசிட்டு வராங்க. அதுல அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய டிவிகே உடைய அந்த பெண்களை வந்து திட்டியதற்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நேர்ல டிஜிபி ஆபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்டிகேல ஒரு பெண் நிர்வாகி, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதுக்கப்புறம் இந்த இடும்பவனம் கார்த்திக், சீமான் அவர்கள், நீங்க எல்லாம் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பெண், உங்க கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பெண் தாக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லையா அப்படின்ட்டு பல வீடியோஸ் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து பயங்கர பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. இதை பற்றி எல்லாத்தையும் நான் இப்ப சொன்னதை பத்தி நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா? சோ இதுல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது எல்லாத்தையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது வெளியே தெரியட்டும். ஒரு சக மனிதனாக நம்மளுடைய இந்த உணர்வுகள் என்ன சொல்லுது அப்படின்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.